தமிழக வெற்றி கழகத்தோட அதிமுக கூட்டணி வைக்க போறதா வெளியான செய்தி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு ட்ரெண்டிங்கா இருக்குது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில்ல பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருச்சியில மாநாடு நடத்தினா திமுக அரசு அனுமதி கொடுக்கறதுல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் விழுப்புரத்துல மாநாடு நடத்துறதுன்னா அனுமதி கொடுக்கறதுல, இதே நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பங்கள் நடுறதுன்னா அதுக்கும் அனுமதி கொடுக்கறதுல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை திமுக கூட்டணியில் இருந்திருக்கே அந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அவமானத்தை நிற்கிறாங்க. இவ்வளவு அவமானப்பட்டு இந்த திமுக கூட்டணியில அவங்களாம் இருக்கணுமா? நீங்க அதிமுகவுக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ரத்தின கம்பளம் கொடுத்து வரவேற்போம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பாத்தீங்கன்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் இவங்கெல்லாம் ஒரு பதில் கொடுத்தாரு. பாஜக இருக்கிற கூட்டணியில எக்காரணம் கொண்டு நாங்க வரமாட்டோம், கொள்கை இல்லாத கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதை ஏற்கனவே ஒரு வீடியோவை சொல்லுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஆங்கில நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுலதான் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக ஒரு பலம் வாய்ந்த கட்சி தான், திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்க பாஜக கூட கூட்டணி வைத்த, வேற எந்த நோக்கம் முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது தமிழக வெற்றி கழகம் உங்க கூட்டணிக்கு வர்றது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க ஒரு சில விஷயங்கள் அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய வியூகங்களை வெளியில சொல்ல முடியாது, ஆனா தேர்தல் நேரத்துல சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாரு. ஏற்கனவே இந்த கூட்டத்தில் கூட்டம், அதாவது இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டங்கள் போகும் இடமெல்லாம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரப்போகுது, ஸ்டாலின் அவர்களே நீங்க காத்துருங்க, 2026 நீங்க மண்ணை கவ போறது உறுதிதான். அதே மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகள்லாம் அதிமுக கூட்டணிக்கு வந்தா இன்னும் பலம் வாய்ந்ததா இருக்கும். நாங்க 234 தொகுதிகளை 230 தொகுதிகள்ல பெரும்பான்மையை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது தொடர்பா இந்த ஆங்கில நாளிதழ் பேட்டி கேட்டபோது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. சரி, அவர் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாரு, எந்த கட்சியா அதிமுக கூட்டணி வரும் அப்படின்னு இப்பவே பல பேர் பேசுறாங்க. பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா பேசியிருக்காரு, அந்த கட்சி தான் விரைவில் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அரசியல் மக்கள் கருதுறாங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மூத்த தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது அந்த கட்சியில ஜெயலலிதா காலம் தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்த சில தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. புது இளைஞர்கள், இப்போ இளைஞர்கள் யாருமே பாத்தீங்கன்னா அதிமுகவுல சேர்வதற்கு பெரிய ஆர்வம் காட்டுறதில்ல. திமுகவுல கூட சேர்றாங்க, ஆனா என்ன காரணம்னா அதுல உதயநிதி இந்த மாதிரி கொஞ்சம் இளம் தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கறதுனால இது பண்ணாங்க. ஆனா அதிமுகவுல அந்த அளவுக்கு முகம் அறிந்த இளம் தலைவர்கள் இல்லைங்கிறதுனால இவங்க இளைஞர்கள் பெருமளவு சேர்றதில்ல. அப்ப நம்ம கட்சியை அடுத்த அளவுக்கு கொண்டு போறதுன்னா இளம் தலைவர்கள், இளம் தலைமுறையினை கவர்ற மாதிரி கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இளைஞர்களால் நிறைந்த கட்சி. அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்களை கொண்ட ஒரு கட்சியா விஜயோட தமிழக வெற்றி கழகம் இருக்குது. சோ அந்த கட்சியை நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னத்தின் அடிப்படையில வாக்குறதுக்கு ஒரு பெரும் தொண்டர்பணி இருக்கு. இதோட முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள் வாக்குகளை நம்ம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றியை உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி இதா இருக்கு, நோக்கமா இருக்குது. அதன் அடிப்படையில தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தோட தொடர்ச்சியா பேசிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. ஏன்னா அவர் ஏற்கனவே விஜய் என்ன சொன்னாருன்னா, நாங்க பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதையும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். விஜய் அதிமுக கூட்டணியில சேருவாரு. அப்படி சேர்றும் போது என்ன ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னா, நாங்க பாஜகவோட கூட்டணி சேரல, நாங்க அதிமுக கூட தான் கூட்டணி சேரோம், அதுவும் பாஜகவும் அந்த கூட்டணியில இருந்தாலும் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டணியில சேருவாரு அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தோம். அதைத்தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லா அரசியல் நோக்கங்களும் சொல்றாங்க. விஜய் அந்த இதுல அப்படின்னு
இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தான் மட்டும்தான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சேருமா அப்படிங்கிறது வந்து ஆப்தமிழர் கட்சியும் அதிமுக கூட்டணியில சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்லப்படுது. இவர் வந்து சீமான் வந்து ஏற்கனவே வந்து வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிச்சாரு. நான் வந்து எப்போதும் கணிச்சுதான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா விதமா சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவரோட இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா சீமான்டையும் பேசிட்டு வரார் அப்படிங்கிறது உண்மை. அதாவது நீங்க தனிச்சு நின்னாலும் உங்களுக்கு இந்த தேர்தல்ல பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனா வந்து நீங்க வந்தீங்கன்னா நம்மளோட ஒட்டுமொத்த எல்லாருக்குமே ஒரே எதிரியா இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துறதுக்கு நீங்க எல்லாம் வந்து ஒப்புக்கணியில சொன்னீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இது சொல்ற சம்பந்தமா சீமானும் சரி நான் ஆலோசித்து ஒரு இது பண்ணி முடிவு சொல்றேன், தேர்தல் நெருங்குற நேரத்துல அதை பத்தி நம்ம பேசலாம், முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்லி வச்சதா ஒரு தகவல் உண்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றியாளர்கள் மட்டும்தான் வரும். நாம் தமிழர் கட்சி எந்த நேரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த தகவலை அறிஞ்ச திமுக தலைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதறி தான் போயிருக்காங்க. அதனால தங்கள் கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை மேலும் ஒருங்கிணைக்கிறதுல தொடர்ச்சியா மு க ஸ்டாலின் ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சி விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம் அப்படின்னு உறுதியா சொன்னாலும் மலேசியா விவகாரத்துல பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய உரசல் போயிட்டே இருக்குது. அது எப்ப வேணாலும் வெடிக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா தனது மகனை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுல வைகோ வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக பாஜக டிமாண்ட் வச்சு பாஜக தலைமையிலான கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அவர் வந்து பாஜகவோட இணைகிறாருன்னா கண்டிப்பா அதிமுக கூட்டணியில அவர் வருவார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சோ அது இந்த கருத்துக்கள்லாம் இருக்கிறதுனால ஸ்டாலின் வந்து கொஞ்சம் நெருக்கமா வந்து எல்லா கட்சி தலைவர்களையும் பேசுற அந்த தகவலை அப்படியே கட்டுக்கோப்பா தேர்தல் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத ரொம்ப மெனக்கெட்டு கொடுத்தாரு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து பெரிய ஒரு வியூகத்தை வகுத்து திமுகவை இந்த முறை எப்படியாவது வீழ்த்திடணும். என்னைய 10 தோல்வி பழனிசாமி நீங்க சொல்றீங்க அவங்க வந்து அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய ஒரு எல்லா விதமான செல்வாக்கு, அதாவது மத்திய அரசோட செல்வாக்கு ஆதரவு, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பணபலம் படைபலம் இதை வச்சு எப்படியாவது இந்த முறை திமுக ரொம்ப பிரயத்தனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதன் தொடர்ச்சி தான் இந்த மாதிரி கட்சிகளோட பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது சொல்லப்படுது. பார்க்கலாம் இந்த அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்சி போதா அப்படி இணைந்தால் அது வந்து எவ்வளவு பெரிய எந்த கட்சியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழக வெற்றிகளமா இல்ல நான் சொல்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியா இல்ல மதிமுகவா இல்ல வேற எதுவும் கட்சிகள் இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க.